2000 கோடி ஒதுக்கி ஒரு அணை கூட கட்டலைன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு சார். என்ன சார் ஒன்றும் வேணும். நான் கட்டினேன்னா புரஸ்கார் இந்த வேலூர் பாலியாத்துல இந்த பாலாத்துல போயிட்டு வந்து எத்தனை கட்டியிருக்கு. எடப்பாடி வேலூருக்கு வர சொல்லுங்க. நீங்க வாங்க எடுக்க அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது. பாவம் நல்ல கொடுங்க. நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படுமா சார்? அது அப்படியே அறிவிப்போட நந்தன் கால்வாய் திட்டம் பணம்லாம் ஒதுக்கியாச்சு. 100 கோடி செலவு பண்ணுறோம். எவ்வளோ சார்? 100 கோடி ரூபா. இப்போ ஃபஸ்ட் இயர் 1 கோடி முடியாது. ஃபஸ்ட் இயர் 1 கோடி செலவு 100 கோடி ஒதுக்கி. சார் வணக்கம் சார். சார் அந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் அக்கௌண்ட்ல கூட வந்து சே எஸ் டு உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு இது சொல்லியிருக்காரு. எங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இல்லை வரிசையாக அந்த அரக்கோணம் சார் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் தேவலோகத்தை அப்போவே ராவணன் செய்ய தெரியும் இல்லையா? அப்போவே ஒருத்தவங்க அந்த மகாமணி இருக்கிற போய் கேலி மாதிரி போய் போன மாதிரி போய் உலகத்தில் அது எங்கேயாவது துஷ்டர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால அதையே நம்ம சொல்லிட முடியாது. உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லா பதார்த்தம் வைக்கிறாங்க. ஒரு பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசணிக்காய் போட்டு சொல்லிங்க. அது ஒரு இது. அதனால அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் மேற்கொண்டு வரலாம். குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தில் அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அதிகம். ஆனால் அந்த குற்றங்களை கண்டுபிடித்து உடனுக்குடன் அதை தடுத்தால்தான் அது நல்ல அரசு. அந்த அரசு எங்கள் தலைவலியாக இருக்கும். மணல் குவாரிகள் புதுசா ஏதாவது திறக்க அனுமதி சுற்றுச்சூழல் கொடுத்துருக்காங்களா சார்? கொடுத்துருக்காங்க. எத்தனை சார்? எத்தனை கொடுத்துருக்காங்க? நம்ம கொடுத்துருக்காங்க. இல்லை சார், திறக்கிறோமா அப்படின்னு கட்டிட பணிகள் பாதிக்குது இல்லையா? கட்டிட பணிகள் பாதிக்குது, கட்டுமான பணிகள் பாதிக்குது. மனதாட்சி தகுந்தாட்சி கொடுத்துருவாங்க. நம்ம பாலாற்றி வருது. அடுத்து சார் அதே போல துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க திமுக அரசு என்ன செய்திருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி பாமக நிர்வாகி சொல்லிங்க. எங்க ஊர்ல எங்க ஆட்சியில வண்டி மேல ஏறி உட்கார்ந்து படுத்துக்கின்னு கம்பு எடுத்து டமா டமான்னு சுட்டானே தூத்துக்குடியில. அது திமுக ஆட்சியா? கண் எதிர்க்க இங்க ரூட்ல டக்கு டக்கு சொல்லிட்டு ஓடுறது பொதுமக்கள் லட்சக்கணக்கான பேர் தூக்கி அதுல எத்தனை பேர் இருந்தான்? அது போய் பார்த்தா அவரா சொல்லிட்டு நடந்தது. நான் தான் சொல்றேன் சார், முடியாது அப்படியே ஓட்டினார் காலத்தவர்கள். வரும் இதுல வந்து பாமக திமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சமூக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதாவது ஒரு கருத்து பாட்டாளி மக்கள் சப்போஸ் கூட்டணிக்கு வந்தாங்க திமுக அவங்கள வரவேற்கலாம். இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் எலெக்ஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.